ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டெய்லி ஒரு விதமான ட்ரிக்ஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி என்ன ட்ரிக்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போது 121லேருந்து 129 வரைக்கும் என்ன எழுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கெஸ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ 116 பாருங்கள், 3 க்ரீன் அதுலேருந்து 3 க்ரீன் விழுந்துட்டு அடுத்து 3 ரெட்டு விழுந்துட்டு ஒரு க்ரீன் ஒரு ரெட்டு விழுந்துச்சு. எனக்கு திரும்பவும் தெரியும் 124லேருந்து 126 வரைக்கும் க்ரீன் விழுந்துட்டு 127லேருந்து 29 வரைக்கும் ரெட்டு விழும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். அதனால தான் நான் வந்து இப்போ பெட் பண்ண போகிறேன். நான் வந்து 127ல் ரெட்டு வந்து பெட் பண்ணியிருக்கேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்டு வந்து நான் சொன்னேன் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு ரீசார்ஜ் பண்ண 1000 ருபீஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். பண்ணிவிட்டு எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அமௌண்ட் நிறைய ஏர்ன் பண்ணுறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன். ஆனால் நீங்கள் கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ரிஜிஸ்டர் பண்ணிட்டு தான் எனக்கு மெசேஜ் பண்ணணும். 1000 ரீசார்ஜ் பண்ணிட்டேன். ரிஜிஸ்டர் பண்ணிட்டு 1000 ரீசார்ஜ் பண்ணிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணால் தான் நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஓகேங்களா? நம்ம சொன்ன மாதிரி கரெக்டாக 127ல் ரெட்டு விழுந்துருச்சு பாருங்கள். நீங்கள் எப்படிங்க சொல்கிறீங்க 127ல் ரெட்டு தான் விழணும், உங்களுக்கு எப்படிங்க தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்களுமே டெய்லி ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்குமே தெரியுங்க. சரிங்களா? இது நான் மட்டும்தான் சொல்லணும், எனக்கு மட்டும்தான் வரும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் இப்போ பெட் பண்ணி ப்ளே பண்ணாலும் உங்களுக்குமே தெரியும். ஒரு 2 டேஸ் வந்து ஸ்டார்டிங்கில் ஒன்றுமே புரியாத மாதிரி இருக்குங்க. நீங்கள் ஒரு 2 டேஸ் ஃபுல்லாக இதிலேயே கான்சன்ட்ரேட் பண்ணி எப்படி ப்ளே ஆகுது, எப்படி விழுது, கலர்லாம் எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கே தெரியும். அண்ட் இதில் நிறைய மேக்ஸ் ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி நிறைய அமௌண்ட் ஏர்ன் பண்ணலாங்க. வந்து இது வந்து பொய், சும்மா ஃபேக்கு அப்படி எதுவும் நினச்சிக்காதீங்க. சீரியஸாகவே இது வந்து ட்ரஸ்டடான ஒன்று தாங்க. நீங்கள் கண்டிப்பாக நம்பி அமௌண்ட்டு நிறைய போட்டு நீங்கள் நிறைய எடுக்கலாம். இப்போது நீங்கள் வந்து கொஞ்சம் யோசிங்க, லாஜிக்காக யோசிங்க. சரிங்களா? இப்போ நீங்கள் 1000 போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் நீங்கள் குரூப்பில் வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணுறீங்க. சரிங்களா? இதுக்கு அஃபிஷியலாக ப்ரெடிக்ஷன் குரூப் இருக்குங்க. அந்த குரூப்பில் ப்ரெடிக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ அவங்க வந்து ஒரு வின்னு, ஓகேங்களா, ஒரு வின்னு கொடுத்துட்டு அடுத்து ஒரு 3 லாஸ் கொடுத்துட்டாங்கன்னா, அந்த 3 லாஸுக்கும் நீங்கள் அடுத்த லெவல் ஃபண்டு வச்சுருக்கணுங்க. கண்டிப்பாக குரூப்பில் நீங்கள் ப்ரெடிக்ஷன் பண்ணோன்னா கண்டிப்பாக ஃபண்டு இருக்கணும் உங்கள்கிட்ட. ஃபண்டுனா என்னங்க அப்படின்னா, இப்போது நீங்கள் வந்து ஒரு 3 லெவல் வந்து பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 1000 ரூபாய் தான் என்கிட்ட இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நான் ஃபஸ்ட் டைம் வந்து 100 ரூபாய் கட்டுவேன்னு வச்சுக்கோங்க. செகண்ட் டைம் வந்து நான் 300 ரூபாய் கட்டுவேன். தேர்ட் டைம் வந்து நான் எனக்கு லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்கிறேன். திரும்ப நான் 900 கட்டணும். 900 கட்டணுன்னா அப்போ என்கிட்ட மொத்தமாக பேலன்ஸ் எவ்வளோ இருக்கணும்னு யோசிங்க. ஃபஸ்ட்டு 1000 தான் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. 100 ரூபா போயிடுச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்கும்? 900 இருக்கும். 900ல் திரும்ப 300 போயிடுச்சுன்னா எவ்வளோ இருக்கும்? 600 தான் இருக்கும். ஆனால் நம்ம 3வது டைம் கட்டும்போது நம்மக்கிட்ட 900 இருக்கணும். ஸோ 1000 ருபீஸ்ன்றப்ப நீங்கள் ரொம்ப பொறுமையாக கட்டணுங்க. இதுவே அப்படி இல்லாமல் நீங்கள் ஒரு 3000 இல்லை 5000 பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இன்றைக்கி நான் 5000 ரீசார்ஜ் பண்ணுறேன், நீங்கள் இன்றைக்கே அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணிடலாம். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மக்கிட்ட அமௌண்ட்டு நிறைய இருந்துச்சுன்னா நம்ம சீக்கிரம் ஏர்ன் பண்ணிக்கலாம். இதுவே 1000 நம்ம வெயிட் பண்ணி பெட் பண்ணணும். இதுவே உங்ககிட்ட 5000 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு 100 கட்டுறீங்க, லாஸ் ஆகிடுச்சு. திரும்ப நீங்கள் 300 கட்டுறீங்க, அதுவும் லாஸ் ஆகிடுச்சு. திரும்ப அடுத்து 900 கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வின் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு 1900 ரூபாய் அதுலேயே கிடைக்கும். ஆல்ரெடி உங்ககிட்ட எவ்வளோ இருக்குது? ஒரு 5000 பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, 3000 இருக்கும். இது 5000 வந்துச்சு. இன்னும் ஒரு 2 டைம் நீங்கள் ப்ரெடிக்ஷன் பண்ணாலே போதும். நீங்கள் வந்து ஒரு 7000க்கு மேலே எடுத்துடலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? சரி, நான் இன்றைக்கி 5000 பண்ணேன்னா ஒரு ப்ராஃபிட்டாக நம்ம 3000 இன்றைக்கி வித்ட்ரா பண்ணிடுவோம். இன்னும் நாளைக்கு அதை வச்சு பேலன்ஸ் இருக்கும்ல, 7000ல் பேலன்ஸ் 4000 இருக்கும். அந்த 4000 வச்சு நம்ம நாளைக்கு ப்ளே பண்ணிட்டு நாளைக்கு திரும்ப 3000 வித்ட்ரா பண்ணிக்கலாம். அப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு 3000 வித்ட்ரா பண்ணாலே மந்த்லி எவ்வளோ வருதுன்னு யோசிங்க. 3 நாளே 3000 ரூபா வந்துடும். சாரி, ஒரு நாளைக்கு 3000. அப்போ 10 நாள் முடிஞ்சாலே 30000 வந்துடும். ஜாலியாக நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே 10 டேஸ் ஒன்ஸ் 30000 எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாங்க. அதனால தான் சொல்கிறேன், அமௌண்ட்டு நிறையா நம்ம பெட் பண்ணோன்னா நம்மளுக்கு தான் அது வந்து நிறைய ரீசார்ஜ் பண்ணால் நம்மளுக்கு தான் அது பெனிஃபிட்டு. இப்போ நீங்கள் 5000 பண்ணிங்கன்னா உங்களுக்கு போனஸே எவ்வளோ கிடச்சிரும்? 1500 நினைக்கிறேன் போனஸே. இதுவே 6500 வந்துச்சு. 6500 வச்சு பெட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஈஸிங்க. சீக்கிரம் வித்ட்ரா பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம சொன்ன மாதிரி 127லேயும் 128லேயும் ரெட்டு விழுந்துருச்சு. அடுத்து 129 தான். 129லேயும் கண்டிப்பாக ரெட்டு தான் விழும். ஏன்னா நான் ரெட் வந்து பெட் பண்ணியிருக்கேன். கவுண்டர் முடிய போகுது, முடிஞ்சோடனே பார்க்கலாம். அண்டு வந்து அவ்வளோதாங்க. ஆப் பற்றி சொல்கிறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்களால் எவ்வளோ முடியுதோ, என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 3000 இல்லை 5000 பண்ணிக்கலாங்க. இல்லை என்னால் 1000 தான் இருக்குது அப்படின்னாலும் 1000 ரீசார்ஜ் பண்ணிட்டு நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.